students, welcome to Share Academics. இன்னைக்கு நம்ம class 10th ஓட 10th chapter circles ல exercise number 10.2 பண்ண போறோம். Exercise number 10.2 fifth sum, prove that the perpendicular at the point of contact with the tangent to a circle passes through the center. இப்போ சர்க்கிள்க்கும் டேஞ்சன்ட்க்கும் கனெக்ட் ஆகுற பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சர்க்கிள்க்கு டிரா பண்றோம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்றோம்னா இது வந்து பெர்பெண்டிகுலரா தான் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் டிரா பண்ணிருக்கேன். சர்க்கிள் அண்ட் டேஞ்சன்ட் எடுத்திருக்கேன். இந்த given figure AXB வந்து ஒரு tangent இல்லையா? AXB இல்லனா நம்ம AB கூட எழுதிக்கலாம். AB கூட எழுதிக்கலாம். And OX வந்து radius. So இந்த OX வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்? Perpendicular to AB. Tangent க்கு perpendicular தான் இருக்கும். இதுதான் வந்து ரூல். Angle OXB and BXY ரெண்டு எடுத்துக்கிறோம். இது பாத்தீங்கன்னா 90 டிகிரினா இதுவும் 90 டிகிரி தான் வரும். angle 90 டிகிரி தான் வரும். அப்போ OXB equal to 90 plus BXY வந்து 90 தான் இருக்கும். equal to என்ன வரும்? 180 டிகிரி வரும். ஓகே 180 டிகிரி. அப்போ OXY வந்து ஒரு perpendicular line which is collinear. So ஒரே லைன்ல பாயிண்ட்ஸ் டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ் இருந்தா we call it collinear. ஓகேங்களா? So OX வந்து collinear னா ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. OX passes through the center of the circle. So இந்த OX எங்க பாஸ் ஆகுது? இங்க இங்கே பாஸ் ஆகுது. அப்போ this is perpendicular to tangent AB. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். So OX passes through the center of the circle, hence proved. Sixth sum, the length of a tangent from a point A at a distance 5 cm from the center of the circle is 4 cm. Find the radius of the circle. இப்போ again வந்து circle வந்து tangent draw பண்ணிருக்காங்க. AP is a tangent which is 4 cm and AO வந்து 5 cm. Center அதான் circle centerல இருந்து ஒரு point tangentக்கு join பண்ணிருக்க point 5 cm. இப்போ நம்ம இந்த OP ஓட distance கண்டுபிடிக்கணும். அதாவது radius distance கண்டுபிடிக்கணும். First நம்ம givenல வந்து என்னென்ன இருக்குன்னு எழுதிக்கலாம். Givenல we have to write AP is a tangent and OP வந்து பாத்தீங்கன்னா is a radius. OP always perpendicular to tangent AP. இப்போ நம்ம as per Pythagoras theorem என்ன பண்றோம்? Sum of two sides equal to the hypotenuse. அப்போ AO square equal to AP square plus PO square. AO என்ன இருக்கு? 5. 5 square equal to AP வந்து 4. 4 square plus PO square. 5 5s are 25. 4 4s are 16 plus PO square. நம்ம இந்த 16 இங்க மூவ் பண்ணா என்ன ஆகும்? மைனஸா மாறிடும். 25 minus 16 equal to PO square. இப்போ நம்ம இத மைனஸ் பண்ணா we get root of 9 PO. அப்போ PO வேல்யூ என்னது? 3 3s are 9. 3 cm. So radius வந்து நமக்கு 3 cm. Seventh sum, two concentric circles or radii 5 cm and 3 cm. Find the length of the chord larger which touches the smaller circle. இப்போ ரெண்டு சர்க்கிள் டிரா பண்ணிருக்காங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னா சர்க்கிள் உள்ள சர்க்கிள். நம்ம ஒரு தண்ணியில வந்து கல் தூக்கி போட்டா என்ன ஆகும்? அங்க வந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அதாவது சர்க்கிள் உள்ள ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அதுதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்மால் சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் டிரா பண்ணிருக்காங்க. பிக் சர்க்கிள் வந்து 5 சென்டிமீட்டர். இது வந்து ஸ்மால் சர்க்கிள், இது பிக் சர்க்கிள். இப்போ நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஸ்மால் சர்க்கிள்ல வந்து இது ஒரு டான்ஜென்ட் டிரா பண்ணிருக்காங்க. இதோட மெஷர்மென்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் வந்து A B C நெக்ஸ்ட் என்ன பண்றேன், நான் வந்து இங்க மிடில்ல வந்து ரேடியஸ் டிரா பண்ணிக்கிறேன். அதாவது சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் நான் இங்க டிரா பண்ணிக்கிறேன். This is D. இப்போ ஸ்மால் சர்க்கிளோட ரேடியஸ் என்ன இருக்கு? 3 சென்டிமீட்டர் and பிக் சர்க்கிள் என்ன இருக்கு? 5 சென்டிமீட்டர். இது 5 னா இதுவும் 5 தான் இருக்கும். இப்போ நமக்கு givenல என்னென்ன இருக்கோ இதெல்லாம் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ரேடியஸ் நம்ம எழுதிட்டோம். அதுக்கு அப்புறம் AC வந்து டான்ஜென்ட் எழுதிட்டோம். and அத நம்ம கண்டுபிடிக்கணும் क्वेश्चन. BD வந்து ரேடியஸ் இல்லையா? சோ BD ரேடியஸ். அப்ப BD என்ன இருக்கும்? BD வந்து perpendicular to tangent AC. So BD perpendicular to AC. இப்போ in triangle ABD and triangle BDC நம்ம எடுத்துக்கலாம். சோ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ABD and BDC ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன்.
and பாத்தீங்கன்னா BDA equal to BDC. So இந்த triangle-ம் இதுவும் equal இருக்கும். BDA equal to BDC. எதனால right angle triangle எங்க 90 degree form ஆகுது இல்லையா? அப்போ இது 90 னா இது என்ன இருக்கும் 90 degree தான் இருக்கும். இங்க ரெண்டு triangle பார்த்தீங்கன்னா BD காமனா இருக்கு. ரெண்டுத்துக்கும் BD வந்து காமன் லைன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா BA equal to BC. ரெண்டுமே ரேடியஸ் சேம். நான் இங்க சொல்லிருக்கேன் இல்லையா BA equal to BC ரேடியஸ் சொல்லிருக்கேன். அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ரெண்டு ரேடியஸ் சேமா இருக்கு. And next பாத்தீங்கன்னா triangle ABD congruence to triangle BDC. So நம்ம வந்து equal triangle பண்ணும்போது equal போடக்கூடாது. We should use the term congruence. Okay, என்ன கான்செப்ட்ல congruence சொல்றோம்? அதாவது equal எப்படி சொல்றோம்னா right angle hypotenuse side. இந்த அடிப்படையில we are telling both the triangles are congruent, that is equal னு சொல்றோம். Next பாத்தீங்கன்னா AD equal to DC. AD equal to DC இல்லையா? இது equal to DC. Corresponding parts of congruent triangles. So ரெண்டு congruent triangles, ரெண்டு equal triangles பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற பார்ட்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ AD equal to DC இது ஈக்குவல்னா இதுவும் ஈக்குவலா தான் இருக்கும். அது நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ABD கன்சிடர் பண்றோம் in triangle ABD. So Pythagoras theorem formula என்னது? Sum of two sides equal to hypotenuse. அப்போ நம்ம என்ன பண்றோம்? AB square equal to BD square plus AD square. இப்போ AB square என்ன வேல்யூ 5 இல்லையா? AB வந்து இங்க 5. 5 square equal to BD வந்து என்னது 3 cm. BD வந்து இங்க 3 cm. So 3 square plus AD நம்ம கண்டுபிடிக்கணும். வேல்யூ இல்ல. AD square. இப்போ 5 5s are 25 equal to 3 3s are 9 plus AD square. இப்போ என்ன பண்றோம்? இந்த 9 நம்ம இங்க மூவ் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? 25 minus 9 equal to AD square. So 25 minus 9 என்ன ஆகும்? 16. 16 root of 16 equal to AD. இது நம்ம எடுத்தோம்னா 4 4s are 16. 4 equal to AD. So AD value என்ன இருக்கு? 4 cm. இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? ABD congruence to BDC இல்லையா? அதே மாதிரி AD equal to DC பார்த்தோம். AD equal to DC. இப்போ AD வந்து 4 cm னா DC என்ன இருக்கும்? இந்த மெஷர்மென்ட் 4 ஆ தான் இருக்கும். அப்போ 4 plus 4 equal to 8 cm. அப்போ இந்த 4 இந்த 4 நம்ம ஆட் பண்ணா we got 8 cm. அப்போ AC வந்து therefore AC equal to 8 cm. இப்போ இந்த small circle touch ஆகிற chordோட மெஷர்மென்ட் என்னது? 8 cm. Eighth sum, a quadrilateral ABCD is drawn to circumscribe a circle. Prove that AB plus CD equal to AD plus BC. இப்போ ஒரு குவாட்ரிலேட்டர் குள்ள வந்து சர்க்கிள் டிரா பண்ணிருக்காங்க. நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணி சொல்லிருக்காங்கன்னா இந்த AB should be equal to this DC. இதுக்கு இது ஈக்குவலா கேட்டிருக்காங்க. சேம் வே DA equal to BC ஆ கேட்டிருக்காங்க. இது நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நம்ம tangent ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து நம்ம tangent சர்க்கிளை டிரா பண்ணோம். ஆல்வேஸ் வந்து அந்த tangent is ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த tangent நம்ம எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன். இந்த tangent நம்ம என்ன பண்றோம்? சர்க்கிளை டிரா பண்ணும்போது இந்த லைன் அதாவது AS equal to AP. Two tangents drawn from an exterior point to a circle is always equal. இல்லையா? நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். First we consider this tangent. ஓகேவா? AS equal to AP. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்க நேம் கொடுக்குறோம் இல்லையா? அதுலயே ஒரு ட்ரிக் இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம இந்த லைன் இருக்கு இல்லையா? இந்த லைனை நம்ம பேஸ் பண்ணி தான் இங்க நம்ம ஈக்குவல் ஈக்குவேஷன் எழுத போறோம். இப்போ நான் வந்து AS எழுதியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்றேன்? AS எழுதுனா நான் ஃபர்ஸ்ட் BQ தான் இங்க எழுதணும். BQ equal to BP. நம்ம மாத்தி எழுதணும்னா சம் பண்ண முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா இங்க P இருக்கு, இங்க P இருக்கு. நான் எதுக்காக இப்படி எழுதிருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இது எடுத்துக்கிறோம். dr equal to ds. இப்போ நான் இது எடுத்துட்டேன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? இங்க வந்து நமக்கு S இருக்கு இல்லையா? அப்போ இந்த ds தான் நம்ம இந்த பக்கம் எழுதணும். ds equal to dr. இது நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு CR equal to CQ. அப்போ என்ன பண்றோம் நம்ம Q வந்து நமக்கு இங்க இருக்கு. அப்போ என்ன பண்றோம் CQ வந்து இங்க எழுதணும் equal to CR which is fourth equation. இப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த நாலு ஈக்குவேஷனும் வந்து ஆட் பண்றோம். Adding equation 1, 2, 3 and 4. First வந்து we add this LHS side. AS plus BQ plus DS plus CQ equal to இப்போ right hand side RHS side எடுத்துக்கிறோம். என்ன இருக்கு நான் இந்த erase பண்ணிடுறேன். AP plus BP plus DR plus CR. இப்போ நான் வந்து எதுக்கு இங்க Q வர மாதிரி எழுதணும் இங்க S வர மாதிரி எழுதணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதுக்காக தான். இப்போ பாத்தீங்கன்னா இங்க S இருக்கு. அப்போ AS and DS இந்த லைன் பாத்தீங்கன்னா காமனா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் AS and DS. அப்ப நம்ம AD எழுதிக்கலாம். We can write as AD plus இங்க வந்து Q காமனா இருக்கு. அப்ப நம்ம என்ன எழுதலாம் BC எழுதிக்கலாம் இது. ஓகே அப்போ BC equal to இங்க வந்து P காமனா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் A and B எழுதிக்கலாம். AB plus இங்க R காமனா இருக்கு. அப்ப நம்ம DC எழுதிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா AD இருக்கு. இங்க வந்து AD இருக்கா BC இங்க இருக்கா AB இங்க வந்துருச்சா DC or CD which is equal நம்ம prove பண்ணிட்டோம் hence proved that's it